ஹலோ எவ்ரிவன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சரி, நைட் டின்னருக்கும் சரி, இப்படின்றதுக்குள்ள ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார் செய்வது எப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு பேனில் 2 ஸ்பூன் தனியா, 4 வரமிளகா, 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 பிஞ்ச் கடுகு போட்டு நல்லா செவன்னு வறுத்து, கூடவே மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு, காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு, உப்பு சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சுட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், ஜீரகம், 2 வரமிளகாய் போட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் போட்டு பெருங்காயத்தூளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் கடலை மாவோட ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு அது நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடரை 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, இப்போ கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூனுக்கு வெல்லமும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படி ஆஃப் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார் ரெடிங்க. அடுத்து என்ன, நல்லா ஆவி பறக்க பறக்க சாஃப்டான இட்லி கூட நம்ம சாம்பாரை தழும்ப ஊற்றி அப்படி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ மனமாக டேஸ்டியாக இருக்குங்க. பிஸியாக வேலைக்கு போகிற லேடிஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு இது செம்ம ரெசிபிங்க. மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, ஜம்முன்னு இருங்க. பபாய்.